ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 249 சரிங்களா. நம்ம நேற்று கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 714. இதில் வந்து எனி 2 நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதேமாதிரி பாக்ஸுக்கு இதே தான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து எனி 2 நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லி கொடுத்தேன். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ஹிட் ஆயிடுச்சு பி போர்டில். இந்த 7 நம்மளுக்கு வந்து 2 நம்பர் வரணும்ல. இந்த 7 பார்த்தீங்கன்னா நம்பர் 2ன்னு போயிடுச்சு சரிங்களா. இன்றைக்கி 24 ஒரு அருமையான வின்னிங் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு ஏபிலே நேற்று 21 ஏபிலி வின்னிங் எடுத்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 24 வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 74 சரிங்களா. இந்த 74 வரும்னு எதிர்பார்த்தோம். இந்த 2 7 பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சோம்பா. அதுலேருந்து ஒரு 7 வெளியே வந்தால் கூட நமக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி உளுந்து ரிசல்ட்டுக்கு எப்படி வேணாலும் கணக்கு போட்டு காமிச்சிடலாம். அதாவது எல்லாருக்குமே தெரியும், உளுந்து ரிசல்ட்டுக்கு நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம். என்ன வேணாலும் சொல்லி இது இப்படி வந்துருச்சு, அது அப்படி வந்துருச்சு அப்படின்னு எப்படி வேணால் சமாளிக்கலாம் சரிங்களா. ஆனால் ரிசல்ட் இன்றைக்கி நம்மக்கிட்ட போயிடுச்சு. ஏன்னா 714ன்னு வந்து நிற்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மட்டும்தான் ஹிட்டு, அது பி போர்டு ஹிட்டு சரிங்களா. நம்மளுக்கு 7 1 4 இதுலேருந்து 2 நம்பர் வந்து நிற்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் தான் பாஸ், ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு சரி நண்பா. சரி விடுங்க, பரவாயில்ல. அதே மாதிரி நாளைக்கு ஒரு கெஸ்டிங் நண்பா நான் முழுக்க மேக்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி தான் மேக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறாங்களோ. அப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவீங்களே. அதனால் நான் மேக்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. எடுத்தோன்னு நம்பர் தரல, நான் மேக்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 நாளைக்கு தொடர்ச்சியோட போட்டு பாருங்கள் சரிங்களா. ஒரு 5 நாளைக்கு ஒரு 6 நாளைக்கு தொடர்ச்சியாக போட்டு பாருங்கள், கிளிக் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு, அதாவது இந்த 542ன்னு இருக்குல்ல, நீங்கள் 542லேருந்து கூட போட்டு பாருங்கள், கிளிக் ஆகும் சரிங்களா. நான் அதனால் எடுத்தோன்னே நான் 210லேருந்து ஒரு 3 மெத்தட் சொல்கிறேன் சரிங்களா. அதை பாருங்கள், உங்கள் கணக்குலேருந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தடு. இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 249 அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் வரணும், ஒரு மெத்தட் பார்த்தா தான் நம்ம அடுத்த நாள் அதே மெத்தட் நம்ம ட்ரை பண்ண முடியும் சரிங்களா. இப்போ இந்த 249க்கு நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 490. அது எங்கேருந்து நம்பர் நண்பா, இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்காங்க நண்பா. இது வேணால் நீங்கள் ஒரு 4 நாள் தொடச்சா போட்டு பாருங்கள், நான் ஒரு நாளுக்கு மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 490. இந்த 490 எழுதிட்டேன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3 நம்பர் இருக்குல்ல, நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 210. அடுத்து 3 நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2க்கு பவர் என்ன நண்பா 7. அந்த 7 எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 490ல் அந்த 0க்கு கீழே 7 போட்டுக்காங்க சரிங்களா. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1, அந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா தலைகளாக எழுதுனேன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 0க்கு பவர் 5. புரிஞ்சுங்களா. இது ஒரு மெத்தேடு. இது இப்படியே ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 7 9 6 15க்கு 5 மிச்சம் 1. அப்போ 4 + 1 5, 5னா 10 சரிங்களா. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 1057 சரிங்களா. இந்த 1057 என்ன பண்ணிங்கன்னா அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுங்க நண்பா. இப்போ 7 5 சரிங்களா. 7 5 12. 12 + 1 13 கிடைக்குமா நம்மளுக்கு. இப்போ 13 வரும்போது நம்ம என்ன நினைப்போம், 1 + 3 அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 4. இந்த 4 தான் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு. அதாவது இன்றைக்கி வந்து என்ன ஆல் போர்டில் 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டு 4 பாஸ் ஆகிடுச்சா. இப்போ நாளைக்கு இதே மெத்தேடு நீங்கள் வேணால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நண்பா போட்டு பாருங்கள் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 770. ஃபஸ்ட்டு 3 நம்பர் 770. அடுத்து பார்த்தீங்கன்னா 249 இன்றைக்கி ரிசல்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு ஏ போர்டில் 2 இருக்குது, அந்த 2க்கு பவர் 7. அந்த 7 எடுத்து நம்ம 7க்கு கீழே போடுவோமா, அதாவது 0க்கு கீழே 7. அடுத்து 4 இருக்குது, 4க்கு பவர் 9. அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, அப்போ 9க்கு பவர் 4. இவ்வளோதான்பா. இப்போ 7 9ம் ஒரு 7ம் 16. 16க்கு 6 மிச்சம் 1. 7 4 7 4 11. 11 + 1னா 12 சரிங்களா. இப்போ 1267 நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம சிங்கிளாக ப்ளஸ் பண்ணணும். 7 3 10 16ன்னு கிடைக்குமா நம்மளுக்கு. சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 16. இப்போ 16 என்ன பண்ணுவோம்னா 1 + 6ன்னு பண்ணுவோமா. 6ன்னு பண்ணும்போது நம்மளுக்கு 7. நாளைக்கு இது 7 தான் நம்ம ஆல் போர்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 வந்து 7 இல்லாமல் கேம் நடக்காது. ஏன்னா மேக்ஸில் அதே தான் காமிக்குது. நீங்கள் வேணால் ஒரு 5 நாளைக்கு போட்டு பாருங்கள், கரெக்டாக கிளிக் ஆகும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 சரிங்களா. இது ஒரு மெத்தேடு. இப்போ இன்னொரு மெத்தேடு. இப்போ இன்னொரு மெத்தேடு நண்பா, இதே மாதிரி இந்த 210 சரிங்களா. இந்த 210 நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி இருக்கிற நம்பரில் போட்டு பாருங்கள். நான் மெத்தேடு மட்டும் நண்பா ஒரு மெத்தேடு சொல்லிடுறேன். ஏன்னா பெரிய வீடியோ ஆகிடும், அதெல்லாம் போட்டு லைனாக காமிச்சிருந்தாங்கன்னா பெரிய வீடியோ ஆகிடும். நான் ஒரு மெத்தேடு சொல்கிறேன், வேணால் அடுத்த மெத்தேடு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த 579 இருக்குல்ல,
இது எடுத்து இதுக்கு பவர் எடுத்து அப்படி தலைகளாக போட்டு ப்ளஸ் பண்ணினா இதில் ஒரு நம்பர் வரும். நான் வேணா பாரு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி கேட்குறேன். 5 7 9. இப்போ இங்கே 6 இருக்குது. இங்கே 6க்கு பவர் 1 இருக்குமா? இப்போ அங்கே 5 இருக்குது. 5க்கு பவர் 0வா? இங்கே 2 இருக்குது. 2க்கு பவர் 7. சரியா? இப்போ ப்ளஸ் பண்ணுறோம். 10 10னா 0 மிச்சம் 1 8 7 5 12. சரிங்களா? இப்போ நமக்கு வச்சு 1280. இது சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 10 11. 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 1 + 1 பார்த்தீங்கன்னா 2. நமக்கு கிடைச்ச நம்பர் 2 ஆல் போர்டு. அது பார்த்தீங்கன்னா 210க்கு ஏ போர்டில் பக்காவாக 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் நம்பர் போட்டு பாருங்கள். நாளைக்கு நம்பர் ஏ போர்டுக்கு, அதாவது ஆல் போர்டுக்கு 7 வரணும். அது எந்த போர்டுனா வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த 210 என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த 210ன்னு இருக்குல்ல, இந்த 210க்கு அப்படியே எழுதிக்கோங்க. 210. இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் இருக்குல்ல, இந்த 210னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 652. இந்த 652க்கு அப்படியே பவர் எடுங்க. சரிங்களா? இந்த 652 பவர் எடுத்தால் 6க்கு பவர் 1, இங்கே 5க்கு பவர் 0, இங்கே 2க்கு பவர் 7. இப்படி தான் இருக்குமா? இப்படி எடுக்கும்போது நம்ம இந்த 1 எடுத்து இந்த லாஸ்ட்டில் போடுங்க. சரிங்களா? சென்டர் நம்பர் 0, இப்போ 7. இப்படி தானப்பா? அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். 700, அதாவது 107 அப்படி எழுதுனா 701. இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1, இது ப்ளஸ் பண்ணால் 1, இது ப்ளஸ் பண்ணால் 9. இப்போ 9னா இப்போ ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிங்கிள் நம்பர் தான் வேணும் நம்மளுக்கு. இப்போ 9 1 10 11. 11 என்ன பண்ணுவோம், 1 + 1ன்னு எழுதணும் பொழுது நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ புரியுதுங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வேணால் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு போட்டு பாருங்கள். நான் ஒரு நாளைக்கு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்பர் இன்னொரு நாள் சொல்லிடுறேன். இந்த 652. சரிங்களா? இந்த 652 எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 915. 915க்கு பவர் எடுத்தால் 4 6 5ன்னு வருமா? சரிங்களா? இது நம்ம மாற்றி திருப்பி எழுதணும். அப்போ அங்கே 564. இப்போ ப்ளஸ் பண்ணுங்கள். 6 6 5 11, 14க்கு 1 மிச்சம் 1. சரிங்களா? அப்போ 6 6 12. இது பார்த்தீங்கன்னா 1216ன்னு கிடைக்குது. சரிங்களா? இது அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 சரிங்களா 8 9 10. அப்போ 10ன்னு கிடைக்குது. 10 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 1. சரிங்களா? இப்போ 1 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆல் போர்டு. அடுத்து அப்படின்னா 210க்கு அந்த 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ புரியுதுங்களா? இது மாதிரி நண்பா ஒரு 4 நாள் 5 நாள் போட்டு பாருங்கள், கிளிக் ஆகும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 249. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 210. அதுக்கு ஃபுல் பவர் எடுத்தால் 7 6 5. அதுக்கு எடுத்து நம்ம அப்படியே தலைகளை எழுதணும். அப்போ எப்படின்னா 567. சரிங்களா? இந்த 567 அப்படி இப்போ சிங்கிளாக ப்ளஸ் பண்ணணும். இப்போ 9 ஒரு 7 பார்த்தீங்கன்னா 16. 16க்கு 6 மிச்சம் 1, 6 4 10, 10னா 11, 11க்கு 1 மிச்சம் 1, 5 + 2 7, 7 + 1 8. சரிங்களா? இப்போ 8 பார்த்தீங்கன்னா 816. இப்போ 816னா 8 6 14, 14 1 15ன்னு கிடைக்குதா? ஓகேவா? 15ன்னு கிடைக்கும். இப்போ 15 நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 + 5. சரிங்களா? 5ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 6. நம்மளுக்கு நாளைக்கு இன்னொரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர். ரொம்ப புரியுதுங்களா? நாளைக்கு இன்னொரு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கும்போது நமக்கு 7, இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 6. சரிங்களா? இப்போ 2 மெத்தடு நம்ம 2 நம்பர் பார்த்தாச்சு. 7 6. இப்போ இன்னொரு மெத்தட் நண்பா, இன்னொரு பக்கம் ஒரு நம்பர், இதுவும் ஒரு மெத்தட் தான். சரிங்களா? இப்போ இந்த 210ன்னு இருக்குல்ல, இப்போ ஒரு 2 நாளைக்கு கூட பார்த்துடலாமா? இப்போ 652. இந்த 652 6 5 2. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 915ன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 915 என்ன பண்ணிடலாம், இந்த 3 நம்பர் அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 9 10 15. சரிங்களா? இந்த 15 என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 15 நம்ம 3 நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம். 9 1 10 15. இப்போ 15 எடுத்து 15 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ புரியுதுங்களா? இப்படி ப்ளஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ 5 2 7. இது 2 ப்ளஸ் பண்ணால் 6. இது சிங்கிள் நம்பர் 6 தான் இருக்குது. அப்போ 667ன்னு கிடைக்குது. இப்போ 7 6 13, 13 ஒரு 6 19. சரிங்களா? நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 19. 19 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10. 10 ஒரு சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 0னா 1 தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 1.
அந்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் இங்கே 6 இருக்கும். என்ன நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா பவரில் இருக்குது 6. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த 210 இருக்கா, இப்போ 210 எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 652, அது அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணுறோம். 6 5 11, 11 2 11 2 13. சரிங்களா? இப்போ 13. அப்போ 210 கூட 13 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 3, இந்த 2, இங்கே 2. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 223. இது சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 4 3 7. சரிங்களா? 7 + 2 9. நம்ம அதாவது 3 5 5 2 7. சரிங்களா? நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 7ன்னு கிடைச்சிருக்குதா? இப்போ 7 நேற்று பார்த்தீங்கன்னா 7 எடுத்து கொடுத்தேன். அந்த 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பவரில் 2ன்னு வந்து இன்றைக்கி நண்பா பவரு. அப்போ நாளைக்கும் பவர்னு வரணுமா? நம்ம நாளைக்கும் பவர்னு வரணும், அப்படின்னா மெயினும் வரணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு மெத்தட் தான் நாளைக்கு வகையாக வரணும். இப்போ அதே மாதிரி நான் பண்ணிங்கன்னா இந்த 249 இங்கே 210 இருக்குது. இந்த 210 அப்படியே ப்ளஸ் பண்ணால் 2 + 1 பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். அப்போ 0 3. சரிங்களா? நம்மளுக்கு 3 தானே வருது. இந்த 210 ப்ளஸ் பண்ணால் 3 தான் வரும். அப்போ இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 3 பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா? 12க்கு 2 மிச்சம் 1 5. இப்போ 2 நம்மளுக்கு கிடைச்ச பார்த்தீங்கன்னா 252. சரிங்களா? இது சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 + 5 பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா? இப்போ 9 பவர் 4ன்னு வரணுமா? நோட் பண்ணிக்கணும்பா. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பரு. நம்ம ஏற்கனவே பார்த்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சிங்கிள் நம்பரும் ஒரு 6ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் பார்த்துருக்கோம். இப்போ 9 4. சரிங்களா? இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். இப்போ 3 மெத்தடுக்கு 3 நம்பர் பார்த்தாச்சு. இது மாதிரி நம்ம ஒரு 4 நாளைக்கு போட்டு பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்த நம்பர் எந்தெந்த போர்டுக்கு எங்கெங்கெல்லாம் வரும். சரிங்களா? அது முன்னே நோட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பண்ண தப்பு என்னென்னா, பி போர்டுக்கு 4ன்ட்டு எனக்கு ஒரு 98% தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அதுவே நான் வீடியோவில் வந்து சொல்லவே இல்லை. நான் சொல்லி நிற்கணும், சொல்லாதது என்னுடைய தப்பு தான். சரிங்களா? அதுக்கு முன்னே சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் பி போர்டுக்கு 4 அது நான் சொல்லியிருந்தா நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. நமக்கு பி போர்டுக்கு நம்பர் 4னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், எப்பவுமே இது மாதிரி 1 பவர் 6 பார்த்தீங்கன்னா அந்த 6 1. அப்போ இந்த 9 ஏதாச்சும் ஒன்று பண்ணி வைக்கணும். சரிங்களா? இது மெயினாக வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா பவர் வந்து இருக்கணும். ஒரு நம்பர் மைனஸோ ப்ளஸ் ஆகின்னு வந்து இருக்கணும். அப்போ நம்மளுக்கு சி போர்டுக்கு ஒரு 6 நம்பர் வந்து இருக்கும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் அப்படியே மெயின் ஆகிட்டாங்களா? நான் பி போர்டுக்கு ஒரு 98% நான் 100% சொல்லினுக்கணும். பி போர்டுக்கு 4 தான்ட்டு. சரிங்களா? அது நான் சொல்லலை. சரிங்களா? ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண நம்பர் நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு டேட்டா இல்லை. அதனால் வந்து நான் நம்பர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் சொல்லியிருந்தா ஒரு வின்னிங் கண்டிப்பாக ஆல் போர்டு 4 ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னல, அது பி போர்டு சொல்லியிருந்தா கண்டிப்பாக பி போர்டு அருமையான வின்னிங் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, நம்ம இந்த லைன் பாருங்கள், இந்த 9 2 0 9 2 0 5 1 0 கேம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த பர்டிகுலராக ஒரு 6 நம்பர் இருக்குல்ல, இந்த 6 நம்பரும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நோட் பண்ணுவோம். நேற்று நோட் பண்ணிங்கன்னா ஒரு பக்காவான வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்டிகுலர் இன்றைக்கி கூட பி போர்ட்லேருந்து. சரிங்களா? பி போர்டு தான் நோட் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலரான வின்னிங் நம்ம எப்பவுமே தான் நோட் பண்ணுவோம். நேற்று நான் நோட் பண்ணலை. சரிங்களா? பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா? பி போர்டுக்கு இந்த நம்பர் தான் அப்படின்ட்டு அடித்து சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் இங்கே 9க்கு இங்கே ஏ போர்டில் 9. சரிங்களா? அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், இங்கே 2க்கு ஏ போர்டில் 2. சரிங்களா? இந்த அது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா? இங்கே 9க்கு 9 இங்கே 2க்கு 2. புரியுது நண்பா? இப்போ அதோட சென்டர் நம்பர் பாருங்களேன், இங்கே 2க்கு 0 இங்கே 0க்கு 9. சரிங்களா? இது வந்து என்ன நம்பர் இருக்குது? அதே நம்பர் அப்படியே மாறி வந்துருக்குது. அங்கே 2க்கு 9க்கு 9 இங்கே 2க்கு 2. ஆனால் சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 9, அங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 0. அப்போ இங்கே இருக்கிற பி போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 5 பவர்னா, சரிங்களா? இங்கே இருக்கிற 5க்கு பவர் வந்துருந்தா அப்போ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற நம்பர் வந்து பவர் வந்துருக்கணும். இன்றைக்கி பி போர்டுக்கு அதே மாதிரி பி போர்டு பவர் ஆனாங்களா? இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா, இங்கே இருக்கிற 0க்கு இங்கே பவருன்னா, இங்கே இருக்கிற 5க்கு 0 பவருன்னா, இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 4க்கு பவர் வரணும். சரிங்களா? இங்கே இருக்கிற 4க்கு பவர் வரணும். அந்த லைன் க்ளோஸ் ஆகிடும், இந்த லைன் க்ளோஸ் ஆகிடும். அப்போ 4க்கு பவர்னால் நாளைக்கு சி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 9. இப்போ புரியுதுங்களா? நான் 9 4 எடுத்தோம்ல, அப்போ சி போர்டுக்கு 9. நல்லா புரியுதுங்களா? இந்த மெத்தடில் பார்க்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் தான் 9 வரணும்.
எந்த ஒரு மாற்றம் இல்லை. சி போர்டுக்கு நாளைக்கு 9 வர்றதுக்கு அடித்து சொல்லலாம். ஒரு 80% வச்சுக்கலாம். அதாவது சி போர்டுக்கு 9 தான் சரிங்களா. மெத்தட்லையும் காமிக்குது, மேக்ஸில் அதே தான் காமிக்குது நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி சி போர்டுக்கு 9னா நம்மளுக்கு எடுக்க நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருப்போம்ல, நம்ம 7 எடுத்தோம்ல நண்பா, அந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி 4 எடுத்துனோம்ல. இந்த 4 எடுக்கும்போது நம்மளுக்கு கண்டினியூவாக சரிங்களா, இந்த கண்டினியூவாக ஒரு இந்த 2 1 5 சரிங்களா 1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டே கண்டினியூவாக பாஸ் ஆகும். அந்த 7ஆம் நம்பர் எடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பி போர்டு மட்டுமே பாஸ் ஆகின்னு வரும். நீங்கள் என்ன ஒரு 4 நாளைக்கு போட்டு பாருங்கள், அது கண்டிப்பாக நண்பா பி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பி போர்டு சி போர்டு பி போர்டு சி போர்டு மாறி மாறி வரும். நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் சரியா நண்பா, நாளைக்கு என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 942 இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு தான் நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 7 2 எடுத்தோம்ல, அதாவது 7 எடுத்தோம் 2 எடுக்கல 7 எடுத்துன்னு இருக்கும். அந்த மெத்தடில் ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் மெயின் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபுல்லாக நம்ம மெயின் மட்டும்தான். மெயின் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கும் அந்த மெத்தடில். அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4 வந்து இருக்கும் சரிங்களா. அப்போ நாளைக்கு எப்படி பார்த்தாலுமே அந்த 7ஆம் நம்பர் எங்கே வரணும்னா சரிங்களா, அந்த 7 வரதா தான் நண்பா பி போர்டுக்கு காமிக்குது. எனக்கு நம்ம பி போர்டுக்கு 7 காமிக்குது. உங்கள் கணக்கில் பி போர்டில் 7 தான் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பர் சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு பி போர்டுக்கு 7னா நம்ம கணக்கில் இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா 6ஆம் நம்பர் இருக்குல்ல, இந்த 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எதில் வந்து இது பண்ணணும், இந்த மாதிரி டபுள் நம்பர் வந்தாலே சரிங்களா, இப்போ மேலே இருக்கிற நம்பர் தான் எதாச்சும் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ் இல்லை அதே நம்பர் ரிட்டன் சரிங்களா, அப்படி தான் கேம் வரணும். அப்போ அப்படி வரும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 7 7க்கு பவர் 2 சரிங்களா. அது அப்படி வந்தால் இங்கே 7ன்னு வைக்கும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 7ன்னு வருது. அப்போ கண்டினியூவாக ஒரு 3 நாளைக்கு ஆடுவானா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, ஒரு வேலை இல்லாமல் இருக்குது சரிங்களா. இது சும்மா கேசிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 7 7 2ன்னு இருக்கும் சரிங்களா. அதே மெத்தட் கூட நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 வரலாம். நம்ம நோட் பண்ணிக்கோங்க, ஏ போர்டுக்கு 7ம் வரலாம். அப்படி இல்லைனா இதில் இருக்கிற 6, ஏன்னா நம்மக்கிட்ட 6 இருக்குது 7 இருக்குது. அப்போ அங்கே மட்டும்தான் மாற்றி ட்ரை பண்ணணும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஏ போர்டுக்கு ஒரு வேலை 6 இருந்தால் பி போர்டில் 7, அப்போ பி போர்டுக்கு ஒரு வேலை 6 இருந்தால் ஏ போர்டுக்கு 7 சரிங்களா. இந்த 2 நம்பர் மட்டும் மாற்றினீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம தர நம்பர் சிங்கிள் நம்பர் நண்பா, ஒரே ஒரு நம்பர் தான், முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. 6 7 9 சரிங்களா. இது திரைப்பணிங்கன்னா ஒரே ஒரு நம்பர் 769. இந்த 2 நம்பர் வருதா, நாளைக்கு இதிலேருந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் ஹிட் ஆகணும். அப்படி இல்லைனா 3 நம்பர் நான் கொடுத்த போர்டில் அப்படியே உட்காரணும் சரிங்களா. இது பவராக மெயினாக நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 நம்பர் வரணும், அப்படின்னா 3 நம்பருமே ஹிட் ஆகணும் சரிங்களா. பாருங்கள், முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல்னு போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதமாக சொல்லிக்க மாட்டேன், இந்த வார்த்தை நான் சொல்லிக்க மாட்டேன். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு மேலே நம்மளாலே வின்னிங் எடுத்து தர முடியும் சரிங்களா, வின்னிங் உங்களுக்கு வரும் சரிங்களா. அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்களும் பார்த்துட்டு வின்னிங் எடுக்கலாம் ஷுவராக சரிங்களா. நான் சொல்கிற மித்தெல்லாம் நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கப்பா, வின்னிங் வருதோ வரலையோ சரிங்களா. உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் நம்ம நண்பர்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா, சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இது கண்டுபிடிக்கணும்ல, இது கூட அது ப்ளஸ் பண்ணோம், அது இது கூட ப்ளஸ் பண்ணோம், அது பவர் எடுத்து ப்ளஸ் பண்ணோம், அது பவர் எடுத்து இப்படி தலைக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் யார் தானே சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு 679 769 சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் போடணும். இந்த சேனல் மட்டும் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறதில்லை, வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் சரிங்களா. சரி நண்பா, பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா. சரி நண்பா, தேங்க் நண்பா.